கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 6ஆம் அதிகாரம். புகழ்வார் புகழுதலும் இகழ்வார் இகழலும் எங்களை பாதிப்பதில்லை. ஏமாற்றுவோர் என அவர்களுக்கு தோன்றினாலும் நாங்கள் உண்மையான பணியாளர்கள். அறிமுகமில்லாதோர் என தோன்றினாலும் எல்லோரும் எங்களை அறிவர். செத்துக்கொண்டிருப்பவர்கள் என தோன்றினாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொடுமையாக தண்டிக்கப்பட்டோர் என தோன்றினாலும் நாங்கள் கொல்லப்படவில்லை. துயரற்றோர் என தோன்றினாலும் நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஏழையர் என தோன்றினாலும் நாங்கள் பலரை செல்வராக்குகிறோம். எதுவும் இல்லாதவர் என தோன்றினாலும் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறோம். கொரிந்தியரே, நாங்கள் உங்களிடம் மனம் விட்டு பேசுகிறோம். எங்கள் இதயத்தில் ஒளிவு மறைவு என்பதே இல்லை. நீங்கள் உங்கள் இதய கதவை அடைத்து வைத்திருக்கிறீர்கள். எங்கள் இதய கதவு எப்போதும் திறந்தே இருக்கிறது. பிள்ளைகளுக்கு சொல்வதைப் போல் சொல்லுகிறேன். எங்களைப் போலவே நீங்களும் உங்கள் இதய கதவுகளை திறந்து வையுங்கள். தூய வாழ்விற்கான அழைப்பு. நம்பிக்கை கொண்டிராதவரோடு உங்களை பிணைத்து கொள்ள வேண்டாம். இறைவனுக்கு ஏற்புடைய நெறிக்கு நெறிக்கேட்டோடு என்ன உறவு? ஒளிக்கு இருளோடு என்ன பங்கு? கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் என்ன உடன்பாடு? நம்பிக்கை கொண்டோருக்கு நம்பிக்கை கொண்டிராதவரோடு என்ன தொடர்பு? கடவுளின் கோவிலுக்கும் சிலை வழிபாட்டு கோவிலுக்கும் என்ன இணக்கம்? வாழும் கடவுளின் கோவில் நாமே. என் உறைவிடத்தை அவர்கள் நடுவில் நிறுவுவேன். அவர்கள் நடுவே நான் உலவுவேன். நானே அவர்கள் கடவுள், அவர்கள் என் மக்கள் என்று கடவுளே சொல்லி இருக்கிறார் என்றோ. எனவே அவர்கள் நடுவிலிருந்து வெளியேறுங்கள், அவர்களை விட்டு பிரிந்து செல்லுங்கள் என்கிறார் ஆண்டவர். தீட்டானதை தொடாதீர்கள், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். மேலும் நான் உங்களுக்கு தந்தையாயிருப்பேன். நீங்கள் எனக்கு புதல்வரும் புதல்வியருமாயிருப்பீர்கள் என்கிறார் எல்லாம் வல்ல ஆண்டவர். 7ஆம் அதிகாரம். அன்பார்ந்தவர்களே, இத்தகைய வாக்குறுதிகளை பெற்றுள்ள நாம் உடலிலும் உள்ளத்திலும் மாசு எதுவுமின்றி நம்மையே தூய்மைப்படுத்துவோம். கடவுளுக்கு அஞ்சி தூய வாழ்வில் நிறைவடைவோம். பவுலின் ஆறுதலும் மகிழ்ச்சியும். உங்கள் இதயத்தில் எங்களுக்கு ஒரு இடம் வேண்டும். நாங்கள் யாருக்கும் தீங்கிழைக்கவில்லை, யாரையும் வஞ்சிக்கவில்லை. நீங்கள் குற்றவாளிகள் என தீர்ப்பளிப்பதற்காக நான் இவ்வாறு கூறவில்லை. நான் ஏற்கனவே கூறியவாறு நீங்கள் எங்கள் நெஞ்சில் நிறைந்திருக்கிறீர்கள். நாம் செத்தால் ஒன்றாய் சாவோம், வாழ்ந்தால் ஒன்றாய் வாழ்வோம். உங்கள் மேல் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு. உங்களை குறித்து மிகவும் பெருமைப்படுகிறேன். எல்லா இன்னல்களுக்கு இடையேயும் என் உள்ளத்தில் ஆறுதல் நிறைந்திருக்கிறது, மகிழ்ச்சி பொங்கி வழிகிறது. மாசிதோனியாவிற்கு வந்து சேர்ந்தபோது எங்களிடம் மன அமைதியே இல்லை. வெளியே போராட்டம், உள்ளே அச்சம். இவ்வாறு எல்லா வகையிலும் துன்புற்றோம். தாழ்ந்தோருக்கு ஆறுதல் அளிக்கும் கடவுள் தீத்துவின் வரவால் எங்களுக்கும் ஆறுதல் அளித்தார். அவரது வருகையால் மட்டுமல்ல, நீங்கள் தீத்துவுக்கு அளித்த ஆறுதலும் நாங்கள் ஆறுதல் அடைந்தோம். எங்களை காண நீங்கள் கொண்டிருந்த ஏக்கத்தையும் நீங்கள் அடைந்த துயரத்தையும் நீங்கள் என்னிடம் காட்டிய ஆசீர்வாதத்தையும் பற்றி அவர் எங்களிடம் சொன்னபோது